ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் கூட நாம் இஸ்ரவேல் ஈரான் தேசங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அங்கு நடக்கின்ற யுத்தங்கள், அந்த செய்தியை நாம் அனைவரும் கேள்விப்பட்டு இருப்போம், நியூஸ்ல பார்த்துருக்கிறோம். எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் பாதிக்கப்படுகின்றன, பொருளாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றன. இரு நாடுகளுக்கும் இடையில் ஒரு சமாதான உறவு உண்டாக வேண்டும். இரண்டு பிரதமர்கள் இடையில பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். இனி எந்த ஒரு கட்டடங்களோ உயிரிழப்புகளோ பொருளாதார சேதங்களோ இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், ஈரான் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு சமாதான நதி பாய்ந்து செல்லட்டும். ஆண்டவர், கர்த்தர் மனிதர்கள் கொடுக்க முடியாத சமாதானத்தை கர்த்தர் கொடுக்க முடியும். ஆண்டவர், மனிதர்களின் பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவு எட்டப்படாத காரியத்திற்கு கர்த்தர் நீங்க முடிவை கொண்டு வர முடியும். ஆண்டவர், இஸ்ரவேல் தேசத்தின் பிரதமரை ஒப்பு கொடுக்கிறோம், ஈரான் தேசத்தின் பிரதமரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், முதலாவதாக இரண்டு தேசத்தின் பிரதமர்களுக்கு இடையில ஒரு சமாதான பேச்சுவார்த்தை உண்டாகட்டும். ஆண்டவர், ஒரு சமாதான பேச்சுவார்த்தை உண்டாகட்டும். ஆண்டவர், சமாதான காரணர் நீங்க தான்ப்பா, சர்வ வல்லவர் நீங்க தான்ப்பா. எங்கள் தேசம் பெரியது, எங்கள் தேசம் பெரியது என்று யுத்தங்கள் நடக்காதபடி எங்கள் இராணுவம் பெரியது, நாங்கள் வைத்திருக்கிற யுத்தத்திற்கு பயன்படுத்துகின்ற ஆண்டவரை இராணுவத்திற்கு பயன்படுத்துகின்ற காரியங்கள், துப்பாக்கிகள் பெரியது ஆண்டவரை, மற்ற காரியங்கள் பெரியது என்று போட்டி போடாதபடி, ஏவுகணைகள் பெரியது, நாங்கள் வைத்திருக்கிற ஆண்டவரை குண்டுகள் பெரியது என்று ஒவ்வொரு தேசமும் பெருமை பாராட்டி கொள்ளாதபடி ஆண்டவரே, கர்த்தர் ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருடைய ஜீவனுக்கும் ஆண்டவரே நீங்க தான்ப்பா பாதுகாப்பை கொடுக்க முடியும். நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ரத்தம் சிந்தி யுத்தம் செய்யாதபடி அந்த யுத்தத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வாங்கப்பா. அந்த யுத்தத்திற்கு நீங்க ஒரு முடிவை கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், சமாதானத்தை ஊற்றுவீராக, சமாதானத்தை ஊற்றுங்கப்பா. இரண்டு தேசத்திற்கு இடையில சமாதானத்தை ஊற்றுங்க. ஆண்டவர், இரண்டு இராணுவத்திற்கு இடையில சமாதானத்தை ஊற்றுங்க. இரண்டு பிரதமருக்கு இடையில சமாதான பேச்சுவார்த்தைகளை ஊற்றுங்க. ஆண்டவர், எத்தனையோ அப்பாவி ஜனங்கள், எத்தனையோ சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, உயிரிழந்திருக்கிறாங்களே, உயிரிழந்த குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலை கொடுங்க. ஆண்டவரே, இனி ஒரு உயிரிழப்பு நடக்காதபடி அந்த இரண்டு தேசத்தில, இஸ்ரவேல் தேசத்துல இனி ஒரு உயிரிழப்பு நடக்கக்கூடாது. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அங்க உள்ள இராணுவத்தினரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிரதமரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஈரான் தேசத்தில் இருக்கின்ற சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரை, வாலிபர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பெரியவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, அங்க உள்ள இராணுவ பாதுகாத்துக் கொள்ளுங்க, பிரதமரை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரண்டு தேசத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்து ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, முஸ்லிம் சகோதர சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அங்க இருக்கிற சபைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, மிஷனரிகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கல்வி ஆண்டவரே, கல்வி காலேஜுகளை, பள்ளிக்கூடங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இனி ஒரு உயிரிழப்பு இரண்டு தேசத்தில் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, சமாதானத்தை உண்டு பண்ணி விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனி ஒரு உயிரிழப்பு நடக்கக்கூடாது, பொருளாதார சேதங்கள் நடக்கக்கூடாது, எந்த ஒரு கட்டடங்களும் பாதுகாக்கப்படட்டும். எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பொருட்கள் இருக்கின்ற பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படட்டும். தேசம் முழுவதிலேயும் உங்க அக்கினியை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்து நடத்துவதற்காக நன்றி. ஆண்டவரே, சமாதானத்தை நீங்க ஊற்றி விட்டதற்காக நன்றி. சர்வ வல்லவரின் திட்டங்களை அங்க செயல்படட்டும். ஆண்டவரே, எல்லா இரண்டு தேசத்திற்கு இடையில சமாதான நதியாக பாய்ந்து செல்லட்டும். சர்வ வல்லவர் ஆளுகை செய்வார். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.